ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். மற்ற விசுவாசிகள் உங்கள் அனைவருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பாஸ்டர் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. நேற்று காலையில் சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது நேற்று மாலையில் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரு. அதை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது. இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். நம்ம வாழ்க்கையில் சிறு பிரயாத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் வந்து நம்மளை அறியாமலே நம்முடைய குழந்தை பருவத்திலேருந்தே வந்துடுது. பெற்றோர்கள் வந்து நமக்கு மூத்த பிள்ளைங்களோ இல்லை இளைய பிள்ளைங்களோ அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க. இல்லை பள்ளி பருவ நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் சுமாராக படிக்கிற பிள்ளைங்க கூட ஒரு கம்பேரிஷன் உருவாகும். அது அப்படியே தொடர்ந்து வந்து நம்ம வேலை ஸ்தலத்துலேயும் சரி, இல்லை நம்மளும் வந்து இயல்பாகவே வந்து நம்ம பக்கத்து வீட்டு கூட இருக்கிறவங்களோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற கூட இருக்கிறவங்க கூடயோ நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் கம்பேர் பண்ணிக்கிடுவோம். இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னைத்தானே சோதிக்க கடவன் அப்படின்னு சொல்லுது. மற்றவனை பார்க்கும்போதல்ல தன்னையே பார்க்கும்போது. இந்த நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் பீப்புள், கம்பேர் யுவர் செல்ஃப் வித் ஹூ யூ வேர் எஸ்டர்டே. நம்ம கடந்த நாட்கள் நம்ம எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. இதை வந்து உலக பிரகாரமாக நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து நமக்குள்ளே கம்பேர் பண்ணிக்கணும். கடந்த மாதத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருந்தோம், இந்த மாதத்தில் நம்ம எப்படி இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருடத்துடைய புதிய தொடக்கத்துலேயும் இந்த வருடம் முழுவதும் நம்ம எப்படி இருந்தோம், எத்தனை வாரங்கள் நம்ம சர்ச்சை அட்டன் பண்ணோம், எத்தனை மாதங்களில் உண்மையாக உத்தமமாக இருந்து ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கு கொண்டோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வருடத்துடைய தொடக்கமும் இல்லை நம்முடைய புது ஒரு வயசை நம்ம தொடங்குகிறோம், ஒரு வயது முடிஞ்சு இன்னொரு வயது வருது அப்படின்னா கடந்த நாட்களில் கடந்த ஒரு வருடங்களில் நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியங்கள் நமக்குள்ளே எப்படி இருந்துச்சு ஆண்டவருக்குள்ள, இனி நம்ம அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. கடந்த வருடங்களில் புதிய ஏற்பாடு மட்டும் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வரும் வருடங்களில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழு பைபிளையும் நம்ம படிக்கணும் அப்படி நமக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும். அதே மாதிரி ஜெபிக்கிறதுல வந்து கடந்த நாட்களில் கடந்த மாதங்களில் நம்ம வந்து 1 மணி நேரம் ஜெபிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வரும் நாட்களில் அதை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே வந்து நம்மையே வந்து சோதிக்கும் போது நம்மையே வந்து நமக்குள்ளே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம கூட மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து சோர்வு தான் வரும். மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது உலக பிரகமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அந்த ஒப்பீடு வந்து நமக்குள்ளே தான் இருக்கணும். மற்றவங்க கூட ஒப்பீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம், சில நேரங்களில் வருத்தங்கள் வரலாம், சில நேரங்களில் அவங்கள குறித்து நமக்கு ஒரு முறுமுறுப்பு வரலாம், சில நேரங்களில் நம்ம எடுத்த முயற்சியை தொடங்க முடியாதபடிக்கு ஒரு சோர்வு கூட வரலாம். அதனால் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வந்து நாம் வந்து சோதித்து பார்க்கணும். கடந்த வருடங்கள் எப்படி இருந்தோம், கடந்த மாதங்களில் எப்படி இருந்தோம், கடந்த மாதங்களில் வந்து நம்ம வந்து மாலை நேரங்களில் ஜெபித்தோம் அப்படின்னா அதிகாலையில் ஜெபிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். நம்மையே வந்து நமக்குள்ளே வந்து சுய பரிசோதனை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும். அதே மாதிரி உலக பிரகாரமான வாழ்க்கையில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கடந்த செமஸ்டரில் அவங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, எவ்வளோ கிரேடு வந்திருக்கு, அடுத்த செமஸ்டரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மையே வந்து நமக்குள்ளே தான் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். மற்றவங்க கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்குள்ளே வந்து ஒரு சோர்வு தான் ஏற்படும். நமக்குள்ளே கம்பேர் பண்ணும்போது அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு இலக்கு நமக்கு கிடைக்கும், ஒரு கோல் நமக்கு செட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், இந்த வேலையை பண்ணால் நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம், இந்த காரியத்தை பண்ணால் நம்ம வந்து இதை அடையலாம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஐடியா வரும். கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். சோதித்து பார்க்க கடவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். எதை சோதிக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது 2 கொரிந்தியர் 13:5, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நம்ம சோதித்து பார்க்க கடவன். நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ பிள்ளைங்களாக தான் இருக்கிறோம். ஆனாலும் வந்து நம்முடைய விசுவாசத்தை நம்ம சோதித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, தொடக்க காலத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்தது, சில பாடுகள் மத்தியில், சோர்வுகள் மத்தியில், சில தேவைகள் மத்தியில் நம்ம கடந்து போகும்போது அப்போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது, உண்மையிலேயே வந்து நம்முடைய விசுவாசம் ஆண்டவருடைய வசனத்து மேலே இருக்குதா, கிறிஸ்துவின் மேலே நம்முடைய விசுவாசம் வைத்திருக்கிறோமா, இல்லை வந்து உலக தேவைகள் மீதோ, இல்லை நம்முடைய சுற்றி இருக்கிற மனிதர்கள் மீதோ, இல்லை நம்முடைய சுயபலத்தின் மீது நம்ம விசுவாசம் வைத்து ஓடுறோமா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி வந்து நம்ம வந்து சோதித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம்.
போன வாரத்தில் ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா எந்த மதத்தையும் சாராதவங்க அப்படின்னு தன்னை காட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து விருப்பமாக இருக்காங்களா. நான் வந்து இந்த மதமோ இல்லை இந்த கடவுளை சார்ந்தவனே இல்லை, நான் வந்து எனக்கு வந்து எந்த மதமும் தேவையில்லை அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய மக்கள் வந்து இப்போ முன் வராங்களாமா. வெளிநாடு முழுக்க பார்த்தீங்கன்னா சண்டே ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போகிறதே வந்து அவங்க வந்து அவ்வளோவா விரும்புறது இல்லை அப்படின்னு நான் நியூஸில் பார்த்தேன். அதே மாதிரி இப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ஆஸ்திரேலியன் அவங்களுடைய வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களும் கிறிஸ்டின் தான். சண்டே ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு போகிறதுக்கு விரும்புகிறதே இல்லையா. ஈவினிங் ஆச்சுன்னா அது ஒரு அவுட்டிங் மாதிரி, ஈவினிங் போகிறாங்க, காரை நிப்பாட்டுறாங்க, ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவாங்களாம். சர்வீஸ் அட்டன் பண்ணுறதோ இல்லை எதுவுமே பண்ண மாட்டாங்களா. ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இது வந்து மத நம்பிக்கை தான், இது ஒரு சடங்காச்சாரமாக தான் அவங்க பார்க்குறாங்க இந்த கிறிஸ்தவத்தை. அவங்க வந்து அதில் அவங்க தொடக்கத்தில் அவங்க விசுவாசமாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க தாய் தந்தையோடைய விசுவாசத்தில் பார்த்து வளர்ந்துருப்பாங்க, இல்லை அந்த விசுவாச பயணத்தில் போயிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து அந்த விசுவாசத்தை விட்டு விலகி கொஞ்சம் அது ஒரு மத நம்பிக்கையாக சடங்காச்சாரமாக மற்ற மதங்களை போல் இந்த கிறிஸ்தவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய படிப்பு, இந்த உலகத்தோட டெக்னாலஜி இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கடவுள் இருக்காரா, கடவுள் நமக்கு தேவைதானா, நம்மளாலே முடியாதா, நம்ம முயற்சி பண்ணால் முடியும், நம்மளால் வந்துட்டு உழைத்தா முடியும் அப்படின்னு இப்போ நிறைய மோட்டிவேட்ஸ் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்பில். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பைபிளை சார்ந்து கிறிஸ்துவ சார்ந்து வாழ்கிறது கம்மியாகி இப்போ வந்து நம்ம சுயபலத்தினால நம்மளுடைய அந்த ஒரு படிப்புனால நம்ம வந்து முன்னேறலாம், நம்ம வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அதிகமாகிருக்கு. இதனால் வந்து மத நம்பிக்கை வந்து கம்மியாகுது, கிறிஸ்துவ குறித்ததான நம்பிக்கையும் கம்மியாகுது. ஸோ நம்முடைய விசுவாசத்தை வந்து நம்ம சோதித்து பார்க்கணும். ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவ மீது இருக்குதா, கிறிஸ்துவை சார்ந்து இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை வந்து கிறிஸ்துவ மீதான நம்பிக்கை வந்து இப்போ நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள் வந்திருக்கு, கிருபையின் உபதேசம் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி நிறைய உபதேசங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கிறிஸ்துவை விட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா கிருபையின் மேலே ரொம்ப சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிடணும். வந்து எவ்வளோ பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் மன்னிச்சிருவார், நீ வந்து எவ்வளோதான் நீ வந்து பின்வாங்கி போனாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவனை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு அவங்க வந்து தட்டி கொடுக்குற அந்த மாதிரியான உபதேசங்கள் அதிகமாக இருக்கே தவிர நீ பாவத்துக்கு வந்து விலகி ஓடு, பாவம் செய்யாத, பாவத்துக்கு வந்து நீ வந்து விலகி இருக்கணும், யோசிப்பு போல பாவத்துக்கு விலகி ஓடு, அப்படிப்பட்டதான உபதேசங்கள் இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய விசுவாசம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட பாவியை நம்ம என்ன பாவம் பண்ணாலும் சரி கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கார், அவர் நம்மளை வந்து எப்படினாலும் அவர் வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதான ஒரு இதாக இருக்குது. நியாய தீர்ப்பு, கடைசி நாட்கள் ஆண்டவர் வருவார், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் விரும்புகிறதே இல்லை. ஸோ நம்மளுடைய இந்த விசுவாசத்தை வந்து நம்ம மீண்டுமாக சோதிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ரோமர் 4:21. ஆபிரகாம் வந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் வந்து அவர் வந்து கடவுளை வந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழுமையாக நம்பினார். அவருடைய வாழ்க்கையில் காத்திருப்பு நாட்கள் அதிகமாக இருந்தது. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட பிறகும் பெருசாக வந்து பெரிய அற்புதங்களோ அடையாளங்களோ நடக்கலை. ஆனாலும் வந்து அவர் வந்து அந்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை மேலே நம்பிக்கையாக இருந்தார். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்ததுனால அவர் விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு பைபிளில் எழுதப்படும்படியான ஒரு விசுவாச வீரனாக அவர் இருக்கிறார் ஆபிரகாம். நாமும் நம்முடைய நாட்களில் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு, நமக்குன்னு ஒரு வார்த்தைகளை கொடுத்துருப்பாரு. அந்த வார்த்தைகளை நம்ம சார்ந்து இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நிலையிலையும் அந்த விசுவாசத்தை நம்ம சோதித்து பார்க்கணும். நம்ம அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நாட்கள் கடந்ததுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை, சில சமயங்களில் வந்துட்டு சோர்வு ஏற்படும் போது நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த மாதிரி நேரங்களில் உடனே ஆண்டவர் சமூகத்துக்குள்ளே போய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை பிடிச்சி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது மீண்டுமா நம்முடைய விசுவாசம் கட்டப்படும். ஏசப்பா கூட சொல்லியிருக்காங்க லூக்கா 18:8. ஆண்டவர் வந்து நியாயம் செய்ய சீக்கிரமாக நமக்கு வராரு. அதே நேரத்தில் அவருடைய கடைசி நாட்கள், இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் வருகை நாட்களில் பூமியில் விசுவாசத்தை காண்பேனோம் அப்படின்னு அவரே வந்து நம்மளை குறித்து ஒரு சந்தேகத்தோடு தான் கேட்குறாரு. ஏன்னா வந்து இப்போ உள்ள நாட்கள் அப்படி தான் இருக்குது. நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நமக்கு வந்து விசுவாச குறைவு ஏற்படுது. ஆனால் அந்த விசுவாசத்தை குறைவை வந்து சரி செய்கிறதுக்கு ஆண்டவருடைய சமூகம் தான் அதுக்கான வழி. அவருடைய சமூகத்தில் போய் நம்ம முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது
அப்புறம் அவருடைய வேதத்தில் மணிக்கணக்காக நம்ம செலவிடும்போது நம்மளை அறியாமலே வந்து நமக்குள்ள ஆண்டவருடைய மேல விசுவாசமும் அவர் வார்த்தையின் மேலே இருக்கிற அந்த பற்றுறுதியும் இன்னும் அதிகமாகும். மேலுமா வந்து நம்ம எதை குறித்து சோதிக்கணும் அப்படின்னா, முதலாவது விசுவாசத்தை சோதிக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை. ரெண்டாவது வந்து நம்மளுடைய வழிகளை. புலம்பல் 3:40, பக்கம் 956. ஆமே, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். முதலாவது நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கணும். இரண்டாவது நம்முடைய வழிகளை நம்ம சோதித்து ஆராய வேண்டும். நம்முடைய வழிகள் என்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதை, நம்ம செல்கின்ற அந்த வழிகள். ஒரு தொழிலாக இருக்கட்டும், அந்த தொழிலில் வருமானத்தை ஈட்டுறதுக்கு நம்ம எந்த வழியில் நம்ம சம்பாதிக்கிறோம், படிக்கிற காரியத்தில் நம்ம ஒரு பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கோ நம்ம எந்த வழியில் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், அதில் நம்ம எந்த வழியில் நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறோம், நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நம்மளை தேர்ந்தெடுக்கிறோமா, இல்லை தேவனுடைய விருப்பத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம நிதானிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வழிகளை நம்ம சோதித்து ஆராய வேண்டும். நீதிமொழிகள் 16:7. ஆமாம், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதென்றால் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நம்ம வழியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அப்போ நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாக இருக்கும். நம்முடைய சுய சித்தத்தை தேடாமல் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கொஞ்சம் காத்திருந்து பொறுமையாக இருந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருந்தால் ஏதாவது ஒரு வகையில் அவருடைய வழியை நமக்கு காட்டுவார். ஒரு வசனத்தை மூலமாக நம்மளோட பேசுவார், இல்லை நம்ம ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே ஒரு மெசேஜ் பாஸ்டர் மூலமாக நம்மளோட பேசுவார். இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பிளாங்காக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம், நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் வந்து வழியை வந்து காட்டுவார். அவர் பாதை காட்டுற தேவனாக இருக்கிறாரு. நம்மளுடைய வழி வந்து நம்ம நினைப்போம் இப்படி பண்ணால் இது வந்து பாசிபிளாக இருக்கும், இதை பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இது முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து நம்மளுடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அல்ல. நான் நிறைய நேரங்கள் நினைப்பேன், இஸ்ரேல் மக்களை வந்து எகிப்திலிருந்து அவர் வந்து கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கூட்டு போகிறார் மோசே மூலமாக. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஷார்ட்கட்டான ரூட் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து செங்கடல் வழியாக மோசே மூலமாக ஆண்டவர் கொண்டு போகிறாரு அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த செங்கடல் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா செங்கடல் வருது, அதை ரெண்டாக பிளந்து ஆண்டவர் வந்து அவங்கள அந்த நடுவை கூட்டு போகிறாரு. கூட்டு போய் அதோட முடியறதில்ல, சீனாய் வனாந்தரத்துக்கு கூட்டு போகிறார். சீனாய் வனாந்தரத்தில் அவங்களுக்கு வந்து தண்ணீர் பஞ்சம், அதுக்கப்புறம் சாப்பாடுக்கான அந்த முறுமுறுப்பு அதெல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க. அதெல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய எதிரிகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அமலேக்கியரை அவங்க மீட் பண்ணுறாங்க, மோவாபியரை பார்க்குறாங்க, அமோரியர் கூட அவங்க சண்டை போட வேண்டியிருக்கு. இதே இத்தனை பாதைகளை கடந்து தான் அவங்க வந்து கானானுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. எதுக்காக நான் சில நேரம் யோசிக்கும் போது நினைப்பேன் அப்படின்னா, அவங்க 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்துட்டாங்க. அவங்களுடைய மைண்ட் செட், அவங்களுடைய உள்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைக்கான அந்த எண்ணங்கள் தான் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அவங்க போகிறது கானானுக்குள்ள, அவங்களுக்குன்னு ஒரு சொந்த நாடு, அந்த நாட்டை அவங்க ஆட்சி செய்ய போகிறாங்க, அந்த நாட்டை அவங்க சுதந்திரிக்க போகிறாங்க. அப்போ அவங்க அந்த அடிமையின் எண்ணத்தோடைய அடிமையோட அந்த மைண்ட் செட்டோடையே போனாங்கன்னா அப்போ அந்த கானானுக்குள்ளே போகும்போது அவங்க எப்படி அதை சுதந்திரிக்க முடியும்? ஸோ அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்து ஒரு அதிசயத்தை ஆண்டவர் காட்டுறார். நான் உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸில் நான் உங்கள் முன்னாடி இருப்பேன், உங்கள் கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை காட்டுறார். ஏன்னா அந்த 400 வருஷம் அவங்க எந்த அடையாளமும் பார்க்கல, அற்புதங்களையும் பார்க்கல, ஒரு சோர்ந்து போய் அவங்களுக்குன்னு ஒரு சுய விருப்பம் கிடையாது, அவங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு இலக்கு எதுவுமே கிடையாது. அந்த பார்வோன் என்ன சொல்கிறாங்களோ, என்ன கட்டளை இடுறாங்களோ அதை செய்யணும், அவ்வளோதான். அப்புறம் நேரத்துக்கு அவங்களுக்கு உணவு கிடைக்கும். அவங்களோட அதிகபட்ச தேடலை வந்து ஒரு உணவுக்கான தேடலாக தான் இருந்திருக்குமே தவிர தனக்குன்னு ஒரு சொந்த வீடோ இல்லை தன் பிள்ளைகளுக்கான காரியங்களோ எதையுமே அவங்க சிந்தித்திருக்க முடியாது. அதனால் அந்த அடிமைத்தன எண்ணத்துலேருந்து அவங்க வெளியே வரணும், அவங்களுடைய கைகளை பழக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆண்டவர் வந்து அந்த வழியில் அவங்கள கூட்டு போகிறதா நான் வந்து தியானிக்கும் போது உணர்ந்தேன். அதே மாதிரி தான் நம்மளும் சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பிளான் வந்து சில நேரத்தில் நடக்காது, வேற ஒரு பிளான் நடக்கும். ஆனால் அந்த பிளானில் போகும்போது நம்ம வந்து சில நேரங்களில் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் வெட்கப்படுற மாதிரி இருக்கும், குறைவுகள் வர மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பரிபூரணத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா அதோடைய அருமை நமக்கு தெரியாது. ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நம்மளால் முடியாது, இனிமேல் வந்து இது வேறு ஒரு சக்தியால் தான் இது நடக்கணும் அப்படிங்கிற
ஒரு ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒரு அப்போ தான் வந்து நம்ம ஆண்டவரே தேட ஆரம்பிப்போம். அப்போ தான் வந்து அவருடைய வசனங்களே நம்மளுடைய செவிக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நமக்கு எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னா அவருடைய வசனமோ இல்லை சர்ச்சுக்கு வந்து அவருடைய ஆராதனை எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் தெரியும். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு மேலே வந்து கர்த்தர் இருக்கார், கடவுள் இருக்கிறார், அவர் கரத்தில் தான் எல்லாமே ஆகும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்மளுடைய வழிகள் வந்து கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். அவர் நடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த வழிகள் வந்து கஷ்டமானதாக இருக்கலாம், இல்லை கரடுமுரடாக இருக்கலாம். ஆனாலும் வந்து கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருங்கிறத அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு காரியம் மூலமாக நம்மளை உணர்த்துவார். ஒரு வசனம் மூலமாக நம்மளை கன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. இல்லை ஒரு விஷயம் வேண்டிட்டு போவோம், டக்குன்னு பார்த்தா அது நடந்திருக்கும். அடுத்தடுத்து வந்து ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து ஆண்டவர் வந்து நான் கூட இருக்கிறத உணர்த்திக்கிட்டே இருப்பார். நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், செம்மைப்படுத்துவார். இதுதான் வழி. நமக்கு நம்மளுடைய வழிகளில் நம்ம போகிற பாதையில் ஒரு பிள்ளைங்களோட திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா எப்படி நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறோம், அரியரை கிளியர் பண்ண போகிறோம், இல்லை வேலை எப்படி கிடைக்க போகுது, பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம அனுதினமும் அவரை நினைச்சிட்டு நம்ம போகிற வேலையில் தொழிலில் நம்ம அவர் நினைத்து கொண்டு அவருடைய வசனங்களை நினைத்து கொண்டு அவர் பாடல்களை பாடி கொண்டு போகும்போது கண்டிப்பாக அவருடைய பாதைகளை வாய்க்க செய்வார், வழிகளை செவ்வாய்க்குவார். மூணாவதாக வந்து நம்ம வந்து சோதித்து அறிய வேண்டியது நம்முடைய சிந்தனைகளையும் இருதயத்தையும். நம்முடைய சிந்தனை இருதயம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து ஒரு வேலை, நம்ம வந்து ஒரு குழந்தைகளை குறித்த காரியமாக இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு ஃபியூச்சராக இருக்கட்டும், வந்து நம்ம சிந்தனையில் தான் அதை யோசிப்போம். நம்ம எப்படி பண்ண போகிறோம், நம்ம வந்து இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தாட்டில் தான் நம்ம வரும். அது ஸோ நம்மளுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நெகட்டிவிட்டியாக நம்ம வந்து அதை ஃபில் பண்ணவே கூடாது. பாசிட்டிவாக நம்ம வந்து எதையுமே வந்து திங்க் பண்ணணும். அதுக்கு நமக்கு வந்து தேவை ஆண்டவருடைய வசனங்கள். அந்த வசனங்களை நம்ம எவ்வளோக்கு உள்ளே கொண்டு போகிறோமோ, நமக்கு சில நேரங்களில் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வருது அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்து ஆவியானவர் அதுக்கு ஈடாக இருக்கிற ஒரு வசனத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். அந்த வசனத்தை உடனே நம்ம அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது உடனே அந்த எதிர்மறையான சிந்தனைகள் போயிடும். நம்மளுடைய சிந்தனை வந்து ஒரு தோட்டம் மாதிரி தான். நீங்கள் எல்லாம் தோட்டம் பார்த்துருப்பீங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல மரங்களும் இருக்கும், செடிகளும் இருக்கும், கனிகள் இருக்கும், பூக்களும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த தோட்டத்தில் ஊடையில் சின்ன சின்ன முள் செடிகளும் இருக்கும், சின்ன சின்ன நெறிஞ்சுகளும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனை இருதயமும். நம்ம இருதயத்தில் நல்ல எண்ணங்களும் வரும், கெட்ட எண்ணங்களும் வரும். அதை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து நல்ல காரியங்களையும் பார்க்கிறோம், கெட்ட காரியங்களையும் பார்க்குறோம். நல்ல விஷயங்களும் நம்மளை சுற்றி நடக்கு, கெட்ட விஷயங்களும் நம்மளை சுற்றி நடக்கு. எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வரலாம், நமக்குள்ளே அது வரத்தான் செய்யும். ஆனால் அதை எப்படி தடுக்கிறோங்கிறது தான் இருக்குது. இப்போ அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நெருஞ்ச செடி, முள்ளு செடி இதெல்லாம் ஒரு ஆளை விட்டு சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடமே ரொம்ப சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு நம்ம தயங்கவே மாட்டோம். நம்ம ஃப்ரீயாக போவோம். எந்த இடத்துல நமக்கு எதுவும் பயமே இருக்காது. ஆனால் அதே இடத்துல ஒரு முள் செடி, அப்புறம் அதில் வந்து நிறைய களைச்செடிகளாக முளைச்சிருக்கு அப்படின்னா ஒரு இடத்துக்கு நம்ம காலை வைக்கிறதுக்கே பயப்படுவோம். ஏன்னா அதில் வந்து பூச்சி இருக்குமா, பாம்பு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய சிந்தனை இருதயத்தில் நமக்கு தோன்றுகிற அந்த கெட்ட எண்ணங்களை அப்பப்போ நம்ம வந்து அதை வெளியே அனுப்பிடணும். இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம வளர விடுறோமா இல்லை வெட்டி விடுறோமா, அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய இருதயத்துடைய நினைவுகள் இருக்குது. அதை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க, இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் அப்படின்ட்டு. நம்முடைய இருதயத்தை எதை வந்து நம்ம நிறைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இருதயத்தில் இருந்து தான் ஜீவ ஊற்று நமக்குள்ளே இருந்து வெளியே வருது. நம்முடைய இருதயத்தை வந்து ஆண்டவருடைய வசனத்தினாலையும் அவருடைய நாமத்தினாலையும் துதிக்கிற துதியினாலே நிரப்பணும். நம்ம அப்படி நிரப்பும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்குள்ளே வர கெட்ட எண்ணங்கள், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவிட்டிவான தாட்ஸ்லாம் வந்து உடனே நம்மளை விட்டு போகிறதுக்கு ஆண்டவருடைய வசனம் வரும். அந்த வசனம் வந்தோடனே நம்ம அதை அறிக்கையிட்டு கெட்ட எண்ணங்களை நம்ம வெளியே அனுப்பிடணும். வாலிப பிரயத்தில் நிறைய கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வரலாம். நம்ம நிறைய காட்சிகளை பார்க்குறோம், வைக்கிறோம். அதனால் வந்து நம்மளை வந்து ரோட்டில் போகும்போதே வந்து நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு, நம்மளை கெடுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காரியங்கள்லாம் வந்து தவிர்க்க முடியாது தான். ஆனால் அதை வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வச்சு தியானிக்கக்கூடாது. உடனே அதை வந்து நம்ம வெளியே அனுப்பிடணும். எப்படி வந்து முள் செடி, நெருங்கு செடிகளை வந்து நம்ம வளர விட்டோம் அப்படின்னா அது தோட்டத்தில் அது வந்து அந்த பூக்களுக்கு எப்படி பட்டாம்பூச்சி வருதோ அதே மாதிரி அந்த களைச்செடி இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல பாம்பு வரும், பூச்சி வரும், வந்து அடையத்தான் செய்யும். அதே மாதிரி நம்முடைய உள்ளத்தில் வந்து இந்த எண்ணங்களை நம்ம வளர விட்டோம். இந்த எண்ணங்களுக்கு நம்ம வந்து அதை தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருக்கிற மாதிரி அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கோம், அப்பப்போ சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே நமக்குள்ளே கெட்ட காரியங்கள் வரத்தான் செய்யும். நம்மளை அறியாமலே நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதைத்தான் நம்ம நாடி தேட ஆரம்பிப்போம் நம்மளை அறியாமையே.
நம்ம நல்ல எண்ணங்களை சிந்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து நான் ஜிம்முக்கு போகணும், இல்லை நான் வந்து நல்ல புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, நம்மளை அறியாமலே வந்து நம்ம அதற்கான நண்பர்களை பார்ப்போம், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிப்போம். அதே நேரத்தில் நம்ம கெட்ட காரியங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதை நோக்கி தான் நம்மளுடைய நடைகளும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி பூக்களை தேடி பட்டாம்பூச்சி வருதோ, கலர் செடிகளை தேடி அதை அடையிற இடங்களுக்கு பூச்சிகள் வருதோ, அதே மாதிரி தான் நம்முடைய உள்ளத்துலேயும் வந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் நம்ம வைக்கணும். நம்முடைய சிந்தனைகளையும் இதயத்தையும் நம்ம வந்து சோதித்து பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான்காவதாக வந்து கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்தறியுங்கள் என்று எபேசியர் 5:10 இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானது இன்னென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடம்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். முதலாவது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கணும், ரெண்டாவது நம்முடைய வழிகளை சோதிக்கணும், மூன்றாவது நம்முடைய சிந்தனைகள் இருதயத்தின் நினைவுகளை சோதிக்கணும், நான்காவது கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படிங்கிறத நம்ம சோதித்து அறியணும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது கொலோசையர் 1:10 சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். முதலாவது கர்த்தருக்கு பிரியமானது வழி சகலவித நற்கிரியைகள் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவு. முதலாவது வந்து நம்ம வந்து கர்த்தரை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். கர்த்தரை அறிகிற அறிவு அப்படின்னாலே அவரை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா வேறு நமக்கு வந்து ஆப்ஷனே இல்லை, பைபிள் தான். பைபிளில் வந்து நம்ம எவ்வளோ வேத வசனங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து தியானிக்கிறோம் அதை பொறுத்து தான் வந்து அவரை நம்ம இன்னும் அறிஞ்சிக்கிட முடியும். அவரை இன்னும் அறிஞ்சிக்கிட நமக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான தீமைகள், கேள்வி, அவிவிசுவாசம் இது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி போகும். நான் வந்து இப்போ வேதத்தை படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். சங்கீதம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீதிமொழிகள் வந்து டெய்லி ஒரு நீதிமொழிகள் படிச்சிடலாம். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆதியாகமம் படிப்போம், அதுக்கு யாத்திராகமம் படிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது நமக்கு வந்து சோர்வு ஏற்படும். அப்போ ஒரு நாள் நான் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அங்கே சொல்லியிருந்தாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம எப்படி காஃபி குடிக்கிறோம், காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், காலையில் உணவு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் 11 மணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு டீயோ ஜூஸோ குடிப்போம். அதுக்கப்புறம் 1 மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடுவோம். அதோடு நிப்பாட்டுறது இல்லை, ஈவினிங் அதே மாதிரி நம்மளும் டீ சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்றோம். ஒரு அழிஞ்சு போகிற உடலுக்கே வந்து இத்தனை ஆகாரங்களை ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா ஒரு அதை விட வெளியேறப்பட்டது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் டீ குடிக்கிறீங்களா, டீ குடிக்கும் போதே பைபிளை எடுத்துக்கோங்க, ஒரு அதிகாரத்தை படிங்க, முடிச்சிருங்க. அடுத்து சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு இல்லை சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரத்தை படிங்க. அதே மாதிரி 11 மணிக்கு நம்ம டீ ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபோன்லேயே இப்போ ஆப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம நமக்கு ஈஸியாக நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 11 மணிக்கு ஒரு அதிகாரத்தை படிங்க. அப்புறம் மதியம் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அதிகாரத்தை படிங்க. அதே மாதிரி ஈவினிங் டீ சாப்பிட்றோம், அது ஒரு அதிகாரத்தை படிங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டு முடிச்சு தூங்க போகிறதுக்கு ஒரு அதிகாரத்தை படிங்க. இப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் அது ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருந்தாலும் அடுத்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து டெய்லி படிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி நான் வந்து கடந்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் படிக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா முழு பைபிளையும் 2 வாட்டி படிச்சிட்டேன். ஏன்னா ஒரு அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது அது அப்படியே போனீங்கன்னா 3 அதிகாரம் 4 அதிகாரம் நம்மளை அறியாமலே நம்ம உட்கார ஆரம்பிச்சிடும். அப்படி உட்கார ஆரம்பிச்சோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனக்கே வந்து நிறைய முன்னேற்றங்கள் தெரியுது. நல்லா வந்து பைபிள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கெட்ட எண்ணங்கள் நம்மளை விட்டு போயிடுது. அதே மாதிரி நம்மளை அறியாமலே வந்து ஆண்டவரே வந்து நமக்கு சுற்றி இருக்கிற அந்த கெட்ட நண்பர்களை விளக்கிடுறாரு, ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சிருந்தார். ஏன்னா வசனம் நமக்குள்ளே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் நமக்குள்ளே தூண்ட ஆரம்பிச்சது. அதிகாலையில் இருந்து ஜெபி, இப்போ இவங்களுக்காக ஜெபி அப்படின்னு நமக்குள்ளே அவருடைய செயல்பாடை நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். முதலாவது வந்து சகலவித கனியை தந்து, கனி அப்படிங்க வரும்போது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான் ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆமாம். சகலவித கனியை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவை பார்த்தோம். அதில் விருத்தி அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தோம். ரெண்டாவது கனி தந்து, கனி தருகிற ஒரு வாழ்வு. கிறிஸ்துவ இயேசப்பா சொல்கிறாங்க, நான் வந்து திராட்சை செடி, நீங்கள் அது இருக்கிற கனிகள்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த திராட்சை செடியோடு நம்ம இணைந்து இருக்கும்போது தான் நம்ம கனி தர முடியும். நம்ம ஆவியின் கனிகள் நமக்குள்ளே செயல்படணும் அப்படின்னு, நமக்குள்ளே ஆவியின் கனிகள் வெளிப்படணும் அப்படின்னா நம்ம அந்த செடியாக திராட்சை செடியாக இருக்கிற இயேசப்பா கூட நம்ம ஒன்றிணைச்சு இருக்கும்போது தான் நம்மளால் கனி கொடுக்க முடியும். கனி தருகிற வாழ்வை நம்மளால் வாழ முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா நற்கிரியை, சகலவித நற்கிரியை. கொலோசியர் 1:10 முதலே அதான் நற்கிரியை கனி தந்து தேவனை அறிகிற அறிவு. நற்கிரியை அப்படின்னு வரும்போது மத்தேயு 5:16
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஆமென். நற்கிரியைகள் மனுஷர் முன்னாடி நம்ம வந்து நற்கிரியைகளை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கோம். கிறிஸ்தவங்களா இல்லாதவங்களை பார்க்கும்போது நம்ம வெறுமனே கடந்து போயிட முடியாது. நம்மளால் இயன்றதை அவங்களுக்கு நம்ம செய்யும் போது அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். அப்போஸ்தலர் 9:36 ஒரு வசனம் வருது. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தார், ஒரு சீடர், பெண் சீடர். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். அவங்கள பற்றி பைபிளில் எழுதும்போது தபித்தாள் அப்படிங்கிறவங்கள பற்றி எழுதும்போதே அவங்க செய்த நற்கிரியைகள் தர்மங்கள் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள் அப்படின்னா அவங்கள பற்றி சொல்கிற ஒரு டெஃபினேஷனே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, நற்கிரியை. அதைத்தான் பைபிளில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சகலவித நற்கிரியைகளையும் கனி தரக்கூடிய தேவனை அறியக்கூடிய அறிவினால நம்ம நிரப்பப்படணும். இரண்டாவது கர்த்தருக்கு பிரியமானது ஒரு காரியம் எபிரேயர் 13:16 நன்மை செய்கிறது. நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நமக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறதுனால அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது எல்லாராலையும் செய்ய முடியும். நமக்கு ஒருத்தங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க, நம்ம மேலே ஒருத்தங்க பாசமாக இருக்காங்கிறதுக்காக அவங்க நம்ம நன்மை செய்கிறோம், அது நல்ல விஷயம்தான். ஆனால் அது வந்து நம்ம கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு தான் இயேசுப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. மத்தேயு 5:44 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இது இயேசப்பா நமக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை, அவர் நமக்கு கொடுக்குற கட்டளையும் கூட. ஏன்னா அவர் நமக்கு அப்படி தான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் கன்னத்தில் அறைந்தவங்களையும் சரி, கடைசி நாட்கள் கடைசியில் அவர் பிடிக்க வரப்போ அவருடைய காதை வந்து அவருடைய சீடர் வந்து ஒருத்தர் இருக்கிறார் பேதுரு. அப்போது வந்து அவருக்கு நன்மையை தான் செய்கிறார். அவர் காதை வந்து ஒட்டு வச்சுட்டு போகிறாரு. அவருடைய தீர்ப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த 2 ராஜாக்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் அது இயேசுவால் வந்து அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றாயிடுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பூமியில் இருந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறவராக தான் அவர் சுற்றி திரிந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது விசுவாசம் எபிரேயர் 6:11 வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். விசுவாசம் வந்து தேவனுக்கு ஒரு பிரியமான காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்ம வந்து பிள்ளைகளாகவே இருக்க முடியாது. தேவன் உண்டென்றும் அவரிடத்துல சேர்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்றும் விசுவாசத்தில் நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 11:6 பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் நம்ம பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேவனிடத்தில் வரோம் அப்படின்னா விசுவாசம் இல்லாமல் அவரிடத்துலேருந்து நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அவர் நமக்கு கொடுப்பாருங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். அந்த விசுவாசத்தை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர் நம்ம வெறுமனை அழுகிறதுனால உபவாசிக்கிறதுனால இல்லாமல் நம்ம உள்ளத்துலேருந்து அவர் உண்மையாகவே வந்து இது நான் பண்ணுவேன் அப்படி என் மகன் விசுவாசிக்கிறானா அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம எபிரேயரில் பார்த்தீங்கன்னா 11:20 வசனம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால ஈசாக்கு வருங்காலங்களை குறித்து யாக்கோபு ஏசாவை ஆசீர்வதித்தான். நம்முடைய முற்பிதாக்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பாருங்க, விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே யோசேப்பு. 24வது வசனம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே மோசே. 27வது வருஷத்தில் வந்தீங்கன்னா விசுவாசத்தினாலே இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே முதல் பேரானவர்களை சங்கரிக்கிற இஸ்ரேலை தொழாதபடிக்கு பஸ்காவையும் ரத்தம் பூசலாக நியமத்தையும் ஆசாரித்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோசுவாவை பற்றி சொல்லியிருக்கு. 30வது வசனத்தில் விசுவாசத்தினாலே எரிக்கோ பட்டணங்கள் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை எகிப்தியர் கடந்து வந்தாங்க. விசுவாசத்தினாலே ராகாப். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு சாட்சியின் மேகமாக வந்து நமக்கு முற்பிதாக்கள் இருக்கிறாங்க. விசுவாசத்தினால தான் அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அடைகிறாங்க. விசுவாசத்தினால தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க வந்து சுதந்திரித்துக்கிறாங்க. நமக்குள்ளேயே வந்து அந்த ஒரு விசுவாசத்தை தேவனை எதிர்பார்க்குறாங்க. கடைசியாக நம்ம நம்முடைய அம்மை நாமே சோதித்து பார்க்கணும் அப்படின்னா எதன் மூலமாக நம்ம சோதித்து பார்க்கறது, நம்ம எதை வச்சு நம்ம சோதித்து பார்க்கணும். ஒரு லேபில் இருந்தால் நம்ம பிளட் டெஸ்ட் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம எதில் சோதித்து பார்க்கணும் அப்படின்னா எதை கொண்டு நம்ம சோதிக்கணும்னா வேத வசனங்களை வச்சு தான் நம்ம சோதித்து பார்க்க முடியும். ஏன்னா யாக்கோபு 1:23-25 படிக்கிறோம். எண்ணத்தினாலே ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து
அவரை விட்டு போன உடனே தன் சாயலிலிருந்து மறந்து விடுவான். ஆமாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னாலும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்குறது நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று தான் பார்ப்போம். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளுடைய ஆடை எப்படி இருக்குது, நம்மளுடைய அலங்காரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் வேத வசனமும் ஒரு கண்ணாடி அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். நம்ம எப்படி இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்க வேண்டாம், யார்கிட்ட நம்ம கேட்க வேண்டாம். வேத வசனத்தை எடுத்து நம்ம பார்த்தாலே ஆண்டவர் நமக்கு சொல்லிடுவார், நீ இந்த விஷயத்தை திருந்தணும், நீ இந்த விஷயத்தில் இன்னும் நீ அதிகமாகணும், இந்த விஷயத்தை நீ வந்து பண்ணுற, உன்னை பாராட்டுறேன், அதுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. சில நேரங்களில் கடிந்து கொள்வார். அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம வந்து முழுமையாக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுவோம். அப்படி நம்ம ஒவ்வொரு வாட்டி கண்ணாடியாக இருக்கிற அந்த வேதவசனத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு விஷயங்களை உணர்த்துவார். அதில் சொல்லப்பட்டிருக்க போல நம்ம அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு கடந்து போயிடக்கூடாது. அதுக்கு நம்ம கீழ்ப்படியாக அதை நம்ம மாற்றுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இறுதியாக வந்து 1 தெசலோனிக்கர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்ம சோதிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய விசுவாசம், நம்முடைய வழிகள், நம்மளுடைய சிந்தனைகள். 4வது கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்த்து அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். கடைசியாக வந்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எது நலமானதோ அதை பிடித்துக் கொள்வோம். நலம் இல்லாத வழியிலிருந்து நம்ம தற்காத்து கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற பாதையில் நம்ம வழிநடத்த ஒப்புக்கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவருமாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.